இப்படியான சூழ்நிலையிலே சட்டப்பேரவை செயலகமோ சபாநாயகரோ எந்த ஒரு தனிப்பட்ட முடிவுக்கும் வர முடியாது. எனவே இந்த பேரவை விதிகள், சபாநாயகருடைய நிலைப்பாடு இவற்றையெல்லாம் கடந்து அரசியல் ரீதியாக பார்த்தால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர் தான் சபாநாயகராக இருக்கின்றார். எனவே அவர் எடுக்க போகின்ற நிலைப்பாடு என்பது நாளை இந்த அரசு நிலையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலான ஒரு நிலைப்பாடாகத்தான் இருக்கும். அப்படி ஒரு நிலையோடு அவர் இந்த அதிமுக உட்கட்சி பிரச்சனையை உற்று கவனிக்கும் பொழுது சபாநாயகருக்கு 2 வாய்ப்புகள் தென்படுகின்றன. அதாவது ஒரு பக்கம் வெளிப்படையாகவே கணிசமான உறுப்பினர்கள், பெரும்பான்மை பலத்தோடு இருக்கக்கூடிய அதிமுகவின் உறுப்பினர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கப் போகின்றோம். அதற்கு காரணம் எங்களிடம் இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு. அந்த கட்சி உருவானது முதலே அதிமுக என்பது திமுக எதிர்ப்பால் உருவான ஒரு கட்சி. அந்த அடிப்படையில் நாங்கள் திமுக அல்லாத ஒரு அரசுக்காக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிக்கப் போகின்றோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க கூடாது, எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்றுதான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்லி இருக்கின்றார். அவரால் முன்னிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய கொறடாவும் சொல்லி இருக்கின்றார். எனவே கொறடாவினுடைய உத்தரவுக்கு இணங்க நாளை நாங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பிலே, அதாவது இந்த பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான தீர்மானத்தின் வாக்கெடுப்பில் பங்கு பெற்று தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக வாக்களிப்போம் என்று அதிமுகவினுடைய ஒரு தரப்பினர் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே சபாநாயகருக்கு முன்பாக 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்று, தங்களை எதிர்த்து வாக்களிக்கப் போவதாக சொல்லி இருக்கக்கூடியவர்களை அதிமுக என்று அங்கீகரித்து அவர்களுடைய கொறடாவையும் அவர்களுடைய பேரவை குழு தலைவர்களையும் ஏற்றுக்கொள்வது. மற்றொன்று, தங்களுக்கு ஆதரவாக இருக்க போவதாக சொல்லி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெரும்பான்மை பலம் பொருந்திய உறுப்பினர்களை அங்கீகரித்து அவர்கள் சொல்லி இருக்கக்கூடியவர்களை கொறடாவாகவோ அல்லது சட்டமன்ற குழு தலைவராகவும் கூட சேர்த்து அங்கீகரிப்பது என்று 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. அரசியல் சூழலிலே 2வது வாய்ப்பாக, அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக செயல்பட போவதாக சொல்லி இருக்கக்கூடியவர்களை ஆதரிப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகம் தென்படுகின்றது. ஏனென்றால் அவர்கள் பக்கம்தான் எண்ணிக்கை பலமும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உடனடியாக ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஆதரவான ஒரு முடிவு கிடைக்கும். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இது ஒரு உட்கட்சி குழப்பம் நிலவிக் கொண்டிருக்கின்றது. எனவே நீதிமன்றத்திலே நீங்கள் நிரூபித்து விட்டு வாருங்கள், அதுவரை நாங்கள் சட்டமன்ற குழு தலைவராகவோ அல்லது கொறடாவாகவோ 2 தரப்பிலிருந்தும் எந்த ஒரு தனிப்பட்ட தரப்பையும் அங்கீகரிக்க முடியாது என்று சட்டசபையினுடைய சபாநாயகர் ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவின் அடிப்படையிலே அதிமுகவிற்குள்ளாக உட்கட்சி சட்டங்களை பயன்படுத்தி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இது சி.வி. சண்முகம் தரப்புக்கு, எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்களுடைய தரப்புக்கு சாதகமான ஒரு சூழலை சட்டப்பேரவைக்குள்ளாக தொடர செய்யும். இது ஒரு 5-6 மாதங்கள் கூட நீடிக்க முடியும். நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்திலே இது குறித்து தீர்ப்புகளை வாங்கி வருவதற்கான சாத்தியங்கள் குறைவாக இருக்கின்றன. ஏனென்றால் சட்டப்பேரவை விதிகளுக்குள்ளாக நீதிமன்றம் பெரிய தலையீடுகளை எல்லாம் செய்ய முடியாது. அதன் காரணமாக இப்போது இருக்கக்கூடிய நிலையிலே என்ன நடக்கப் போகின்றது, யாருடைய கை ஓங்கும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமியினுடைய கை அதிகாரம் ஓங்கி இருக்குமா அல்லது எஸ்.பி. வேலுமணி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு பலன் கிடைக்குமா என்பதுதான் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. தினம் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கப் போவதாக எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் முடிவெடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுவது எஸ்.பி. வேலுமணி தான் சட்டமன்ற குழு தலைவர், அது மட்டுமல்லாமல் சி. விஜயபாஸ்கர் தான் கொறடா என்று சொல்லி இருக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் என்ன சொல்லி இருக்கின்றார்கள், நாங்கள் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்லிய கருத்தின் அடிப்படையிலே தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க மாட்டோம், எதிராகத்தான் வாக்களிக்கப் போகின்றோம். எங்களுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான், எனவே அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கேட்போம் என்கின்றார்கள். அதிமுகவில் யார் கொறடா என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருப்பது சட்டப்பேரவையினுடைய சபாநாயகரான பேரவைத் தலைவர். அவர் உடனடியாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. குறிப்பாக நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்று முடிந்த பிறகு என்னுடைய நிலைப்பாட்டை நான் அறிவிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு நாளை அவர் தன்னுடைய அந்த நாளைய தினத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியான பேரவைக்குள்ளாக நம்பிக்கை வாக்கெடுப்பை நடைபெற செய்வதற்கான பணிகளை மேற்கொள்ள முடியும். அப்படி ஒரு சூழல் வரும் பொழுது அதிமுகவில் எந்த உறுப்பினர் யாரை ஆதரித்தாலும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. கொறடா உத்தரவை மீறியதாக சொல்லி அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அப்படியான ஒரு சூழல் நிலவுவதால் தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர்கள் எதிர்பார்த்த எண்ணிக்கையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 30 உறுப்பினர்கள் வரை கூடுதலாக ஆதரிக்கக்கூடும். எனவே தாவேக அரசை ஆதரிக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 140 வரை கூட நாளை உயர்ந்திருக்க கூடும் என்பதாக ஒரு கருத்து நிலவுகின்றது. அதுதான் அரசியல் களத்தில் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது என்பதையும் பார்த்து வருகின்றோம். எனவே அதிமுகவுக்குள் எழுந்திருக்கக்கூடிய இந்த குழப்பம் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஒரு பெரும்பான்மை பலத்தை வழங்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.